ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. முக்கிய செய்தி: டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. காஷ்மீரின் பஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 26 பேர் உயிரிழந்தது குறித்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இந்த செயற்குழு கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். டார்வின், டெல்லியில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. சோனியா, ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். மேலும் இது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சியுடைய அவசர செயற்குழு கூட்டம் என்பது இன்று தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. டெல்லியில் இருக்கக்கூடிய அக்பர் சாலையில் இருக்கக்கூடிய காங்கிரசுடைய பழைய தலைமையகத்தில் தான் இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான சோனியா காந்தி, அதே போன்று காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவரான ராகுல் காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளரான கே.சி. வேணுகோபால், அதே போன்று பிரியங்கா காந்தி, அஜய் மாகான், அம்பிகா சோனி, தாரிக் அன்வர் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவசர கால கூட்டமாக கூட்டப்பட்டதாகும். ஏனெனில் பஹல்காமில் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் அந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கூட்டம் தொடங்கிய உடனாக உயிரிழந்தவர்களுக்காக 1 நிமிடம் மௌன அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டிருந்தது. இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையிலான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கின்றன. அதே போன்று இன்று மாலை அகில இந்திய அனைத்து கட்சி கூட்டத்தை மத்திய அரசானது ஏற்பாடு செய்திருக்கிறது. அதில் கலந்து கொண்டு என்ன கேள்விகளை எழுப்பலாம் உள்ளிட்டதை தொடர்பாகவும் இதற்கான அடுத்த கட்டமாக எவ்வாறு இந்த விவகாரத்தில் மத்திய அரசானது நடவடிக்கை எடுக்கப் போகிறது உள்ளிட்டது தொடர்பாகவும் விவாதிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டம் என்பது தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இதில் முக்கிய தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கூட்டம் முடிவடைந்ததற்காக அதில் 2 தீர்மானங்கள் மற்றும் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்ற தகவல் என்பது முழுமையாக வெளிவர இருக்கிறது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. பெஹல்காமில் நடந்த தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.